our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் வெளிப்படுத்துதல் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உங்கள் வாழ்க்கையில் புரட்ட முடியாத கல் இருக்கிறதா? அந்த கல்லை மனிதர்கள் புரட்ட முடியாது. ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு அதை புரட்ட வல்லவர். ஆனால் ஒரு கேள்வி, ஏன் இன்னும் அது அங்கேயே இருக்கிறது? உங்கள் வாழ்க்கையில் கல் இருக்கிறது என்பதல்ல பிரச்சனை, அதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்பதுதான் பிரச்சனை. பலர் கல்லை பார்த்து பயப்படுகிறார்கள், சிலர் அதை முடிவு என்று நினைக்கிறார்கள். ஆனால் தேவன் அதை ஆரம்பமாக மாற்ற முடியும். அதனால்தான் இன்று இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, டிபிவிடி யூடியூப் சேனல் குடும்பத்தினர் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உயிர்த்தெழுந்த தின நல்வாழ்த்துக்கள். இயேசு மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார், நமக்கு புது வாழ்வை அளித்தார். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். இன்று உலகமெங்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை சந்தோஷத்துடன் நினைவு கூர்ந்து கொண்டாடுகிறோம். மற்ற எல்லா மார்க்கங்களுக்கும் கிறிஸ்தவ மார்க்கத்திற்கும் இடையே உள்ள முக்கியமான வேறுபாடு இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலில் தான் இருக்கிறது. மற்ற மதங்களின் ஸ்தாபகர்கள் மரித்து மண்ணோடு மண்ணாக மாறினார்கள். ஆனால் கிறிஸ்து மரணத்தினால் கட்டப்படக்கூடாதவராய் இருந்தார். தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். இயேசு உயிர்த்தெழுந்தார். ரோம அரசாங்கம் அவரை கல்லறையிலே அடக்கி வைக்க முயன்றது. போர் வீரர்கள் கல்லறையை மூடி சீல் வைத்து பாதுகாத்தார்கள். ஆனால் வாக்கு பண்ணினபடி 3ஆம் நாளிலே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். ஆகவேதான் நீங்கள் மகிழ்ந்து சந்தோஷத்தோடு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறீர்கள் அல்லவா? நீங்கள் செத்த தெய்வத்தை ஆராதிக்கவில்லை, மரித்து மண்ணோடு மண்ணாய் போய்விட்டவர்களை ஆராதிக்கவில்லை, கல்லறையையும் சிலையுமாயிருக்கிறவர்களை ஆராதிக்கவில்லை. உங்களுக்காக உயிரை கொடுத்தவரும் உங்களுக்காக உயிரோடு எழுந்தவரும் இன்றும் ஜீவிக்கிறவருமான இயேசு கிறிஸ்துவையே நீங்கள் ஆராதிக்கிறீர்கள். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவருடைய மனதுருக்கமும் வல்லமையும் மாறவில்லை. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்னும் நிகழ்வினாலே உங்களுக்கு அநேக வாக்குதத்தங்கள் உண்டு, மகிமையான நம்பிக்கை உண்டு. அவர் உயிர்த்தெழுந்தது போல நாமும் உயிர்த்தெழுவோம் என்கிற நம்பிக்கை உங்களுக்குள் வருகிறது. மரணம் ஒரு முடிவு அல்ல, அது ஒரு இளைப்பாறுதல் தான் என்பதை இயேசு கிறிஸ்து தம்முடைய உயிர்த்தெழுதலின் மூலம் நிரூபித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். இன்றைக்கும் அவர் பிதாவினுடைய வலது பாரிசத்திலே அமர்ந்து உங்களுக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார், மன்றாடி ஜெபித்து கொண்டே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை ஊற்றிக்கொண்டே இருக்கிறார், எழுப்புதலை தந்து கொண்டே இருக்கிறார். யோபு சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். உயிர்த்தெழுந்த இயேசு மீண்டும் வருவார். இயேசு கிறிஸ்து மீண்டும் வரும்போது நீங்கள் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களையும் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களையும் முகமுகமாய் காணும் பாக்கியத்தை பெறுவீர்கள். கர்த்தருடைய பரலோக குடும்பமும் பூலோக குடும்பமும் ஒன்றாயினையும் நாள் எத்தனை பாக்கியமான நாளாயிருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். அவர் இன்றும் ஜீவிக்கிறார். அவர் உங்களுக்காகவும் எனக்காகவுமே உயிரோடு இருக்கிறார். நாம் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நமக்கு மறு உத்தரவு கொடுக்கிறார். எத்தனை சந்தோஷம்! மரணம் ஒருபோதும் அவரை மேற்கொள்ள முடியவில்லை. மரணத்தின் கூரை அவர் சிலுவையில் ஜெயங்கொண்டார். அதிகாரத்தையும் துரைத்தனங்களையும் அவர் சிலுவையில் ஜெயித்தார்.
இவ்வுலகத்தை நீங்கள் ஜெயங்கொள்ளும்படி அவர் சிலுவையில் தன் ஜீவனையே தியாகமாய் ஒப்பு கொடுத்தார். இன்று அவர் நம்மை பார்த்து, நான் பிழைத்திருக்கிறபடியால் நீங்களும் பிழைத்திருப்பீர்கள் என்று கூறுகிறார். எத்தனை பெரிய அன்பு, எத்தனை பெரிய சந்தோஷம்! பிரச்சனைகள், பாடுகள், அந்தகாரத்தின் கிரியைகள் நமக்கு எதிராக வரும்போது ஆண்டவராகிய இயேசு நம்மோடு கூடவே இருக்கிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அவர் உயிர்த்தெழுந்த அந்நாளில் ஒரு பெண் இயேசுவை வைத்த கல்லறைக்கு சென்றாள். அவளுக்கு அங்கு என்ன நடந்ததென்று தெரியாது. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் மதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போல வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை. தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்றான். எத்தனை சந்தோஷம்! மரித்த இயேசுவை கண்டு அவர்கள் இருதயம் வியாகுலத்தினால் நிறைந்திருந்தது. அவர் மரித்த பிறகு ஒரு வெள்ளை துணியால் அவரை சுற்றி கன்மலையில் வெட்டப்பட்ட புதிய கல்லறையில் அவரை வைத்தனர். இயேசுவின் கல்லறையிலிருந்து ஒருவரும் அவரை எடுத்து செல்ல கூடாதென்றும் அவர் மீண்டுமாக உயிரோடு வந்துவிடக் கூடாது என்பதற்காகவும் அவரை வைத்திருந்த கல்லறையின் வாசலில் வைத்த கல்லில் அரசாங்கம் முத்திரையும் காவலும் வைத்திருந்தது. இயேசு மீண்டுமாக உயிரோடு வந்துவிடக்கூடாது. அவர் மீண்டுமாக வியாதியஸ்தர்களை குணமாக்கி விடக்கூடாது. ஜனங்களுடைய பசியை தீர்க்கக்கூடாது. குழந்தைகளை முத்தமிடக்கூடாது. மரித்தவரை உயிரோடு எழுப்பக்கூடாது. ஜனங்களை ஆசிர்வதிக்க கூடாது என்பதற்காக அவர் இறந்ததை உறுதிப்படுத்தி அவரை வெள்ளை துணியால் சுற்றி கல்லறையில் வைத்து ஒரு பெரிய கல்லை வைத்து கல்லறையின் வாசலை அடைத்தனர். ஆனால் இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன் என்று கூறுகிறார். இன்றைக்கும் உங்கள் வாழ்வில் உள்ள தோல்விகள் புரட்ட முடியாத கல்லறையின் கல்லை போன்று உங்களுக்கு காட்சி தரலாம். வேலையில்லாமல், வீடில்லாமல், சரீரத்தில் சுகமில்லாமல் தவிக்கிறீர்களா? மரித்த இயேசுவை அல்ல, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் சிலுவையில் வெற்றி கொண்டார். தேவனுடைய ஆவி இன்றைக்கும் நம்மில் வாசமாயிருக்கிறது. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். நீங்கள் எந்த நிலைமையிலிருந்து இயேசுவை நோக்கி கூப்பிட்டாலும் அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வதை எந்த ஒரு அந்தகாரத்தினாலும் தடுக்க முடியாது. என்னை நோக்கி கூப்பிடுங்கள், நான் உங்களுக்கு அற்புதம் செய்வேன் என்று கூறியிருக்கிற இயேசுவை நோக்கி பாருங்கள். நமக்கென்று நியமிக்கப்பட்ட தேவதூதர்கள் நம்முடைய அற்புதத்திற்கு தடையாயிருக்கும் கல்லை புரட்டி தள்ளுவார்கள். இயேசு பிழைத்திருக்கிறபடியால் நீங்களும் பிழைப்பீர்கள். கவலைப்படாதிருங்கள்.
உங்கள் வாழ்க்கையில் கல் இன்னும் அங்கேயே இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் அதை முடிவு என்று பார்க்கிறீர்கள். ஆனால் தேவன் அதை அற்புதத்துக்கு முன் இருக்கும் கதவாக பார்க்கிறார். இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆகையால் உங்கள் நிலை முடிவல்ல. அது தேவன் தம்முடைய கிரியைகளை வெளிப்படுத்த போகும் இடமாக இருக்கிறது. இன்று உங்கள் கல்லை பார்த்து பயப்படாமல் உயிர்த்தெழுந்த இயேசுவை நோக்கி பார்க்க தீர்மானியுங்கள். ஜெபம். உயிர்த்தெழுந்த இயேசுவே, மரணத்தை ஜெயித்தவரே, என் வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு கல்லையும் புரட்ட வல்லவரே, நீர் சிலுவையில் மரணத்தை ஜெயித்தபடியால் என்னுடைய சரீரத்தையும் உயிர்ப்பிக்க வல்லவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். என் வாழ்வில் அற்புதம் செய்தருளும். என் விசுவாசத்திற்கு தடையாயிருக்கும் கல்லை புரட்டித்தள்ளும். எந்த அந்தகார கிரியைகளும் என் ஆசீர்வாதத்தையும் இரட்சிப்பையும் தடை செய்யாதபடி விடுதலை தாரும். உம்முடைய ஆவி என்னில் வாசமாயிருக்கிறபடியால் என்னை பரிசுத்தமாய் காத்தருளும். இவ்வுலக காரியங்கள் என்னை தொடாதபடி காத்துக்கொள்ளும். நீர் பிழைத்திருக்கிறபடியால் நானும் பிழைப்பேன் என்று விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.